தேசிய தமிழக சுவாசங்களின் தமிழ் சகோதர சகோதரிகள் வணக்கம். தமிழ்நாட்டில் புதிய ஆட்சி அமைந்து 50 நாட்கள் ஆகிறது. முதல்வர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்று தமிழ்நாடு மாநிலத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் நல்ல முறையில். தேசிய குடியரசு நாளேஜ் டிஜிகேவின் பார்வையில் தமிழ்நாடு அரசு கடந்த 50 நாட்களில் செய்த நலத்திட்டங்கள் என்னென்ன என்பதை இந்த காணொலியில் சொல்கிறது. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் 2500 பெண் காவலர்கள் இந்த திட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். 354 கோடி பட்ஜெட்டில் 200 யூனிட் மின்சாரம், விவசாய கடன் தள்ளுபடி நிகழ்கால நிதிநிலையின் அடிப்படையில். இதற்கு அடுத்தபடியாக 717 டாஸ்மாக் மூடப்பட்டுள்ளது. அரசுக்கு மாதம் 51 கோடி ரூபாய் அரசு கருவூலத்துக்கு வரவழைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட கட்சி நிதியாக, அமைச்சர் நிதியாக பெட்டிக்கு 60 ரூபாய் இதுவரை சென்ற அரசு பணம் இழப்பு தடுக்கப்பட்டு அரசின் கருவூலத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இது முக்கியமான நடவடிக்கைகள். தமிழ்நாடு முதல்வர், தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு மக்களின் நலன், மாநில வளர்ச்சி என்ற அடிப்படையை கொண்டு மத்திய பங்கீட்டு மாநில அரசின் பாதையில் ஒரே பாதையில் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் மாநிலத்தை. மேகதாது அணை தடுப்பு திட்டம் தனி தீர்மானம் அரசியல் செயல்படுத்தப்பட்டுள்ளது. தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு நிகழ்ச்சிகள் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டுள்ளது. இவையெல்லாம் இந்த 50 நாள் செயல் திட்டங்களில் முக்கியமான நடவடிக்கைகள். அதேபோன்று தாய்மாமன் சீர் தங்க மோதிர திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 15 செயல்பாட்டுக்கு வரும் என்று. இது 755 கோடி செலவில் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது செயல்பாட்டுக்கு வருகையில் செப்டம்பர் 15 வரும் என்ற செயல்கள் இருக்கிறது. அரசு துறையில் பள்ளிகளுக்கு ஒப்பந்தம் கொடுப்பதற்கோ ரெனுவல் பண்ணுவதற்கோ கமிஷன் என்ற மெத்தட் இல்லாமல் வெளிப்படையாக 1000 கல்லூரிகளுக்கு மேல் ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டுள்ளது. திமுகவை சேர்ந்தவர்கள் கமிஷனை மட்டுமே வாங்கி கொண்டு பல்வேறு ஒப்பந்தங்களை கமிஷனுக்காக நிலுவையில் வைத்திருந்தார்கள். அதனால் பல்வேறு கல்வித்துறை செயல்கள் முடக்கமடைந்தது. பள்ளி கல்வியில் இந்த செயல்கள் தடுக்கப்பட்டு நேரடியாக ஒப்புதல் கொடுக்கப்பட்டுள்ளது. வரவேற்க தகுந்த விஷயம். போக்குவரத்து துறையில் பல்வேறு குளறுபடிகள். மினி பஸ் தமிழ்நாடு முழுக்க கிடையாது. ஆனால் மினி பஸ்ஸே இல்லாத செயல்களில் கடந்த 5 ஆண்டுகளில் 300 ஏசி மினி பஸ் என்ற டெண்டர் விடப்பட்டுள்ளது. 500 புதிய பஸ் என்ற செயல்கள். 8000 டயர் என்பது ஜென்ரலாக இருக்கக்கூடிய செயல்கள் ஒவ்வொரு வருடத்திற்கும். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் 60,000 டயர் என்று சொல்ல இருக்கிறார்கள். இந்த டெண்டர் முறைகேடுகள் எல்லாம் முறைகேடுக்கு ஏதுவான செயல்களில் அறிவிக்கப்பட்ட டெண்டர்களை ரத்து செய்துள்ளது தமிழக அரசு நிகழ்காலத்தில். இது வரவேற்கக்கூடிய விஷயம். போக்குவரத்து துறையில் ஊழல் செய்வதற்கு ஏதுவாக விடப்பட்ட டெண்டர்களை ரத்து செய்து அரசிற்கு இழப்புகள் தடுக்கப்பட்டுள்ளது. மின்சாரத்துறையில் வெள்ளை அறிக்கை முதலாக கொடுக்கப்பட்டுள்ளது. மாநில மக்களின் பார்வைக்கு வெளிப்படையாக பொது நிறுவனம் ஏன் நஷ்டத்தில் இயங்குகிறது, 2,75,000 கோடி நஷ்டத்தில் ஏன் பொதுப்பணித்துறை மின்சாரத்துறை இயங்குகிறது நஷ்டத்தில் என்ற தகவலை வெளிப்படையாக தெரிவித்துள்ளனர். அதில் உள்ள வேலை வாய்ப்புகள் என்னென்ன இருக்கிறது என்பதையும் வெளிப்படுத்தியுள்ளனர். வருங்கால முதல் ஆண்டில் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். இது வரவேற்க தகுந்த விஷயம். அதே போன்று தமிழ்நாட்டில் தொழில்துறையில் கடந்த ஆண்டுகளில் வரவிருந்த தொழில் முதலீடுகள் 3 லட்சம் கோடி முதலீடுகள் வராமல் வெளிமாநிலங்களுக்கு சென்றுள்ளது. இது பற்றிய அறிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் எவ்வளவு வேலைவாய்ப்பு தமிழ்நாடு இழந்தது என்பது சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்படி எந்த துறையில் எடுத்தாலும் பல்வேறு குளறுபடிகள், முறைகேடுகள் செய்த திமுக அரசின் செயல்களால் தமிழ்நாடு எந்த அளவுக்கு பாதிப்பு அடைந்துள்ளது, பல லட்சம் கோடி மானியம், அரசு மானியம் எங்கு போனது என்று தெரியாத அளவுக்கு முறைகேடுகள், ஊழலின் ஊற்றுக்கண், ஊழல் செய்வதற்கே விஞ்ஞான ரீதியில் அறிவு கொண்ட திமுக உறுப்பினரின் செயல்களால் தமிழ்நாடு எந்த அளவுக்கு பின்னடைவில் சந்தித்தது, திமுக உறுப்பினர்கள் எந்த அளவு தனிப்பட்ட முறையில் பல ஆயிரம் கோடிகள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், அவர்கள் குடும்ப உறுப்பினர் எப்படி சம்பாதித்தார்கள் என்பதையும் வெளிப்படையாக
வெள்ளை அறிக்கை மூலம் வெளியிடப்பட்டு கொண்டே இருக்கிறது. நிகழ்கால செயல்களில் அறநிலைத்துறையில் நடந்த குளறுபடிகள், அறநிலைத்துறையின் மானியம் தவறாக பயன்படுத்தப்படுவது தடுக்கப்பட்டுள்ளது. அறநிலைத்துறை செயல்களில் ஆடம்பரம் அதிகம் இருந்ததும் வெளியிட்டுள்ளது மக்கள் புரிந்துள்ளனர். அறநிலைத்துறையில் நடந்த முறைகேடுகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் நிகழ்காலத்தில். இது வரவேற்க தகுந்த விஷயம். அதேபோன்று தலைமை டிஜிபி நியமனம் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் திமுக ஆட்சியில் தலைமை டிஜிபி நியமனமே செய்யப்படவில்லை. கடந்த 2025 சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போய் கிடந்தது. தலைமை டிஜிபி நியமனம் செய்யப்பட்டுள்ளது நிகழ்காலத்தில். அதைத் தொடர்ந்து முதல்வர் அவர்கள் பிரதமர் அவர்களை நேரடியாக சந்தித்து தமிழ்நாடு மக்களின் கோரிக்கைகளை, தமிழ்நாட்டின் அரசின் கோரிக்கைகளை பிரதமரிடம் நேரடியாக பேசியுள்ளார். நிதியமைச்சரிடம் நிதி சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளை பேசியுள்ளார். மாநிலத்துக்கு தர வேண்டிய நிதியை முறையாக எந்த நிலுவையும் இல்லாமல் முறையாக கொடுக்க வேண்டும். 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை முறையாக மக்களுக்கு செயல்படுத்த ஏதுவான நிதி பங்கீட்டுகளை முறையாக கொடுக்க வேண்டும். பல்வேறு கோரிக்கைகளை முதல்வர் அவர்கள் பிரதமரை சந்தித்து பேசியுள்ளார். இது வரவேற்க தகுந்த விஷயம். திரு ஸ்டாலின் அவர்கள் என்றால் தான் தனிக்காடு என்ற அரசியலை செய்து தமிழ்நாட்டுக்கு பின்னடைவுகளையும் இழப்புகளையும் தான் என்ற ஆணவ போக்கோடு தான் ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருந்த கடந்த 5 ஆண்டுகளில். நிகழ்காலத்தில் மக்களாட்சி நடக்கிறது. மனசாட்சி உள்ள மக்களின் பிரதிநிதிகளாக நிகழ்காலத்தில் ஊழல் இல்லாத ஆட்சி, கமிஷன் இல்லாத ஆட்சி நடந்து கொண்டே இருக்கிறது. தனிப்பட்ட குடும்பத்தின் ஆதிக்கம் இல்லாமல் தனிப்பட்ட குடும்பத்தின் சில பல அரசியல் பிரமுகர்கள் கொள்ளையடிப்பதற்கும் முறைகேடு செய்வதற்கும் அதை மறுபடி பூசி முழுவதற்குமாக இருந்த திமுக ஆட்சி அகற்றப்பட்டதன் விளைவாக தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்கிறது. திமுக எம்எல்ஏக்களுக்கு திமுக உறுப்பினர்களுக்கு அதிகாரம் இல்லை என்றால் தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் செல்கிறது என்பதுக்கான அறிகுறி. ஏனென்றால் இங்கு மன்னராட்சி மமதையை செயல்படுத்த திரு கருணாநிதி, முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் குடும்பத்தார்கள், ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள், கனிமொழி அவர்கள், இவரை தொடர்ந்து ஏவா வேலு, துரைமுருகன், KN நேரு போன்ற சேகர் பாபு, செந்தில் பாலாஜி போன்ற பல்வேறு அரசியல் பிரமுகர்கள் தமிழ்நாட்டில் சில 10 பேர் இங்கு தனிப்பட்ட முறையில் அதிகாரம் செலுத்தவும், அரசு பணத்தை கொள்ளையடிக்கவும், கனிம வளங்களை சுரண்டவும், சாராய விற்பனையை ஊக்குவிக்கவும், கஞ்சா விற்பனையை ஊக்குவிக்கவும், மருத்துவ செலவுகளை அதிகரித்து தனது தனிப்பட்ட மருத்துவமனைகளின் வருமானத்தை ஈட்டுவதற்கும் தோதான செயல்களைத்தான் முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் செய்துவர். அதனால் தமிழ்நாட்டுக்கு அரசு நிர்வாகத்திலும் பல கேடுகள் நடந்தது. பல ஆயிரம் கோடி நஷ்டம் நடந்தது. தமிழ்நாடு மக்களின் உடல் நலத்திலும் கேடுகள் அதிகம் நடந்தது. என்ன வகையில் உழைக்கின்ற மக்களின் பணம் திருடப்பட்டு கொண்டு இருக்கிறது, சுரண்டப்பட்டு கொண்டு இருக்கிறது மருத்துவ செலவுக்காக என்ற புரிதல் தமிழ்நாடு மக்களுக்கு இல்லாத சூழலில் சாராய மயக்கத்தையே கொடுத்து கொண்டு இருந்தார்கள். டாஸ்க் வைத்து கொண்டு ஒவ்வொரு வருடமும் 2000 கோடி கூடுதலாக வருமானம் வர வேண்டும், 3000 கோடி கூடுதலாக வருமானம் வேண்டும் தனது சாராய கம்பெனிக்கு என்று சாராய கம்பெனி நடத்துகின்ற திமுக உறுப்பினர்கள் இதை செய்து கொண்டு மக்களுக்கு கெடுதலை செய்து கொண்டிருந்தார்கள். தமிழ்நாடு மக்களுக்கு கெடுதல் செய்தாவது, அவர்களுக்கு கேடு செய்தாவது தனது வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற அரக்க குணமும் கேடுகட்ட குணமும் தான் திமுகவை சார்ந்த சாராய வியாபாரிகளுக்கு இருந்தது. அதன் வெளிப்பாடாக தமிழ்நாடு பல நோய்கள் அதிகரித்து கொண்டே இருந்தது. தமிழ்நாட்டில் இன்று 12,800 மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இருக்கிறார்கள். 6 வயதுக்கு உட்பட்டவர்கள். தமிழ்நாட்டில் 6 வயதுக்கு உட்பட்டவர்கள் 12,800 குழந்தைகள். இந்த குழந்தைகள் என்ன அடிப்படையில் கடந்த 6 ஆண்டுகளில் பிறந்த குழந்தைகள். இவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக, மூளை வளர்ச்சி குறைந்தவர்களாக, கண் பார்வை இல்லாதவர்களாக, காது கேட்காதவர்களாக, பேச முடியாதவர்களாக, உடலில் பல்வேறு செயல்திறன்கள் அற்றவர்களாக, அறிவுசார் நோய் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இதற்கு காரணம் திமுக கடந்த ஆட்சியில் சாராயத்தை ஊக்குவித்ததும், கஞ்சா புழக்கத்தை இளைஞர்களிடம் திணித்ததும். திமுக அரசியல் பிரமுகர்கள் தனிப்பட்ட வருமானத்திற்காக சாராயத்தை அதிகம் புழக்கப்படுத்தினார்கள். கஞ்சா புழக்கத்தை இளைஞர்களிடம் அதிக புழக்கப்படுத்தினார்கள். இது இளைஞர்களிடம் உடல்நலனை கெடுத்து கொண்டே இருக்கிறது. ஆல்கஹால் இல்லாத தமிழ்நாடு ஆரோக்கியமான தமிழ்நாடு, கஞ்சா இல்லாத தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. திமுக காரர்களுக்கு கஞ்சா விற்றாலும் கமிஷன் வர வேண்டும், வருமானம் வர வேண்டும். சாராயம் விற்றாலும் கமிஷன் வர வேண்டும், வருமானம் வர வேண்டும் என்பதை தான் நினைத்தார்களே ஒழிய, தமிழ்நாடு மக்கள் இருக்கின்ற குழந்தைகள் பிறப்பு சதவிகிதம் 18% கடந்த 5 ஆண்டுகளில் குறைந்துள்ளது. பிறந்த குழந்தைகளில் 12,800 பேர் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறார்கள்.
இதற்கு காரணம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இங்கு இருக்கின்ற டாஸ்மாக் செயல்களும், சாராய வியாபாரமும், கஞ்சா வியாபாரமும், புகையிலை வியாபாரம் என்ற புரிதல் திமுக அரசுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. அறிவு திமுகவுக்கு கிடையாது. தங்களது வருமானத்தை மட்டும்தான் பார்க்கிறார்கள் ஒழிய இதனால் சமுதாயத்தில் பிறக்கின்ற குழந்தைகள் பிறப்பு சதவீதம் ஏன் குறைகிறது? இங்கு இருக்கின்ற இளைஞர்களுக்கு மலட்டுத்தன்மை எதனால் இருக்கிறது? பிறந்த குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகளாக 12,800 பேர் ஏன் இருக்கிறார்கள் என்ற அறிவு திமுக உறுப்பினர்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. வெறும் வருமானத்தை மட்டுமே, அவர்களது தனிப்பட்ட வருமானத்தை மட்டும்தான் குறியாக பார்க்கிறார்கள். டிஜிகே தமிழ்த்தாரசுடன் இங்கு கருதுவது, நிகழ்காலத்தில் இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகாதீர்கள், சாராயத்திற்கு அடிமையாகாதீர்கள், புகையிலை பழக்கத்திற்கு அடிமையாகாதீர்கள். சாராயம் அருந்துவதாலும், புகையிலை அதிகம் பயன்படுத்துவதாலும், கஞ்சா அதிகம் பயன்படுத்துவதாலும் உங்கள் உடல்நலனும் கெடுகிறது, உங்கள் குடும்பத்திற்கு மருத்துவ செலவும் கெடுகிறது. கேன்சர், கிட்னி பிரச்சனை போன்று, இருதய பிரச்சனை போன்று உயிரை தாக்குகின்ற பிரச்சனைகள் ஒரு 20 ஆண்டு 30 ஆண்டு கழித்து வருகிறது. சராசரி இறப்பு வயது 50-60 என்ற நிலையிலே நிகழ்காலத்தில் இருக்கிறது. 100 ஆண்டு வாழ வேண்டிய வயதை 50-60 என்ற வயதுக்குள் சுருக்குகின்ற செயல்களாகத்தான் சாராயம், கஞ்சா, புகையிலை இருக்கிறது. இதை இளைஞர்கள் பயன்படுத்தக்கூடாது. உங்கள் உடல்நலனை கருத்தில் கொள்ளுங்கள். உங்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகள், அந்த குழந்தைகள் நிகழ்காலத்தில் வருடத்துக்கு 2000 பேர் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறார்கள். கடந்த 12,800 பேர் மாற்றுத்திறனாளிகள். ஒரு தாய் தந்தையின் மரபணு தான், டிஎன்ஏ தான், குரோமோசோம்கள் செயல்கள் குழந்தைகளுக்கு வருகிறது. அதன் மூலம் வளர்ச்சி இருக்கிறது. பெண்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாகவும், ஆண்கள் கஞ்சா புழக்கம், போதை புழக்கம், சாராய புழக்கம், புகையிலை புழக்கம் போன்று தவறான பழக்கங்களை உணவாக எடுத்துக்கொள்வதால், நீராக எடுத்துக்கொள்வதால் உடல் கெடுதல் செய்கிறது. அவர்களின் உடல் நலங்கள் பாதிக்கப்படுகிறது. அவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகளுக்கு மரபணு ரீதியாக பல்வேறு அறிவு சார்ந்த நோய்கள் ஏற்படுகிறது. கல்வி கற்கும் திறன் குறைகிறது. மூளை அதிகம் பாதிக்கப்படுகிறது. இரத்த சோக நோய்கள் ஏற்படுகிறது. உங்களுக்கு ஏற்படுகிறது. அதைத் தொடர்ந்து உங்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகளுக்கும் ஏற்படுகிறது. இதையெல்லாம் கவனத்தில் கொள்ளுங்கள். உங்கள் இளைஞர்களின் உடல்நலன் இந்த வயதில் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகமாக இருக்கும். இந்த வயதில் உங்களுக்கு பாதிப்பு தெரியாது. ஆனால் அந்த பாதிப்பு உடல்நலனை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து, செல்லாக அரித்து, பல்வேறு நோய்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொண்டு காலப்போக்கில் ஒரு 20 வருடம் 30 வருடம் கழித்து பெரிய ஆபத்தை நோக்கி செல்கிறது. உங்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகளுக்கும் இந்த பாதிப்பை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறது. உங்கள் குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகளாக பிறக்கக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் சொல்கிறோம். இனிமேலும் போதை பழக்கத்துக்கு அடிமையாகாதீர்கள். ஆரோக்கியமான தமிழ்நாடு முக்கியம். அது ஆல்கஹால் இல்லாத தமிழ்நாடாக இருக்கு என்ற நிலையில் நிச்சயம் வரும். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்பது முக்கியம். அது கஞ்சா இல்லாத தமிழ்நாடாக இருக்க வேண்டும். இதற்கு போதை தடுக்கின்ற வகைகளில் நிகழ்கால முதல்வர் விஜய் அவர்கள் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக் என்ற செயல்களை, விழிப்புணர்வு நிகழ்வுகளை செயல்படுத்தியுள்ளார். வரவேற்க தகுந்த விஷயம். இளைஞர்கள் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆரோக்கியமான நீரை பருகுங்கள். உடலுக்கு கேடு, உயிருக்கு கேடு என்று தெரிந்தும் சாராயம், கஞ்சா, புகையிலையை பயன்படுத்தாதீர்கள். தேசிய தமிழ் வாழ்க. ஜெய் இந்தியா.